ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தையில் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்குத்தத்தங்களும் அடங்கியிருக்கிறது. ஆகவே தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறும். யோசேப்பு என்னும் பக்தன் கர்த்தரை விசுவாசித்தான். அவனுடைய சகோதரர்கள், அயலகத்தார், நண்பர்கள் என அனைவரும் அவனை மறந்தபோதும் கர்த்தர் அவனை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார் என்பதை காணலாம். என்னை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை ராஜாவாக்கி என்னை ஆசீர்வதித்த கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொன்னார். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் பெதஸ்தா எனப்பட்ட குளத்தின் அருகே 38 வருஷமாய் வியாதியஸ்தனாய் இருந்தவனை இயேசு பார்த்து, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவன் சுகமடைந்து இயேசுவின் ஆசீர்வாதத்தோடு அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இயேசு இன்றும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமை உடையவராயிருக்கிறார். அவர் கைவிடப்பட்டவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். வியாதிகளை நீக்கி சுகம் தருகிறார். பாவத்தை வெறுக்கிறவர். இயேசுவை நேசிக்கிற அனைவரையும் அவர் தம்மிடத்தில் வரும்படி அழைக்கிறார். அவரிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னிப்பார். நாம் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று அவருடைய ரட்சிப்பை பெற அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் வேதத்தில் காணப்படும் எல்லா வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். ஜெபம். இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன், என்னை ஆசீர்வதியும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.